ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன பிள்ளையில் சுற்றின கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். சின்ன பிள்ளையில் இந்த கோயில் வந்து ஊரை விட்டு தள்ளி தான் இருக்கும். ஐனாரப்பன் கோயில் கன்னிமார்கள்லாம் இருக்கிறதுனால ஊரை விட்டு தள்ளி இருக்கும். அப்போல்லாம் இந்த கோயில் மட்டும்தான் இருக்கும். இதை சுற்றி நெல் அந்த மாதிரி விவசாய பூமியாக இருக்கும். இப்போ தான் இதெல்லாம் பிரித்து ஃப்ளாட் போட்டாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டாண்ட பக்கத்தில் வந்து ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க வந்து அப்போ வயசு பொண்ணு. அவங்கள்ட்ட வந்து நாங்கள்லாம் காசை கொடுத்து கலெக்ஷன் பண்ணி வெள்ளிக்கிழமை ஒரு நெய்வேத்தியம் இந்த ஐனாரப்பனுக்கு எடுத்துன்னு வந்து படைச்சிட்டு, அப்போயும் எங்கள் தாத்தா தான் கோயில் பூசாரியாக இருக்காங்க. அதனால் தாத்தாட்ட சொல்லி நாங்கள் படைச்சிட்டு, ஆனால் இந்த கோயிலுக்கு யாரும் அதிகமாக மேக்ஸிமம் வரமாட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்களாம் போகாதீங்க, கன்னிமார் இருக்காங்க, அப்படி இப்படின்னு பயம்புத்துவாங்க. நாங்களாம் அடங்காமல் அந்த அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு வந்து இங்கே அழகாக ஒரு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை படைச்சிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு இங்கே அழகாக அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக இருந்து போவோம். அப்போல்லாம் ரொம்ப சின்ன வயசு, எப்படின்னா ஒரு 10 வயசு அந்த மாதிரி இதில் சொல்கிறேன், 10, 9 அந்த மாதிரி ரொம்ப நம்ம சின்ன பிள்ளையில. அப்போ நம்ம அம்மாட்ட 5 ரூபா கொடுங்க. எங்கள் வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்களா, நாங்கள் 5 ரூபா வாங்கிட்டு போனாலும் எங்கள் வீட்டில் 15 ரூபா எங்கள் வீட்டிலே சேர்ந்துது. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்கார பொண்ணு ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 8 பேர் பொம்பளை பிள்ளைங்களே இருப்போம் அந்த தெருவில், எங்கள் தெருவில். அவங்க எல்லாம் சேர்ந்து அழகாக இந்த கோயிலுக்கு வந்து, அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி தான். நம்ம ஒரு சின்ன பிள்ளையில் போயிட்டு வந்த இடத்தெல்லாம் இப்போ பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ நம்ம இருக்கிற வீட்டு பக்கத்தில் அந்த கோயில் இருந்தனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இப்போ அடிக்கடி போகிறேன். இதை வந்து இவ்வளோ நாளாக விளாக் எடுக்க வேணான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கணும்னு எனக்கும் தோணுச்சு, போடுறேன். அதுக்கப்புறம் போயிட்டு வந்த உடனே வீட்டில் படைத்தேன். பாருங்கள், வீட்டில் படைச்சிட்டு இன்றைக்கி வேறு எங்கள் அம்மா, எனக்கு பிடிச்ச அம்மா வராகி அம்மனுக்கு வேறு பஞ்சமியாக, அவங்களுக்கு அழகாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவங்களுக்கு படைச்சி, இப்போ தான் வந்து அம்மா வந்து வராகி அம்மா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து நான் ஒரு 12 வயசு இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த அம்மா ஃபோட்டோலாம் வீட்டிலலாம் வச்சது கிடையாது, யாருமே வச்சது கிடையாது. நாங்கள் வந்து பழனியில் ஒரு கோயில் இருக்கும், அங்கே வந்து பிரித்திங்கா தேவி, வராகி அம்மன், அதுக்கப்புறம் இடசீஸ்வரின்னு நிறைய சாமி இருக்கும். அங்கே எல்லாமே பெண் தெய்வம் தான். அங்கே போய் வருஷம் வருஷம் அப்பா தாத்தாலாம் மாலை போட்டுப்பாங்க. அந்த கோயிலுக்கு எங்களுக்கு போனனால எங்களுக்கு எப்படி சொல்லணும், அம்மாவை தெரியும் வராகி அம்மனை. ஆனால் அப்போ வந்து வீட்டில் வைக்கணுன்றது யாருக்குமே தெரியாது. இந்த வராகி அம்மனுக்கு எங்கள் தாத்தா ஒரு சிலையே வச்சுருக்காரு. அந்த கோயிலுக்கு நான் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த அம்மாட்ட உட்காந்து அழுவேன். இன்றைக்கும் என் மன கஷ்டத்தை எல்லாத்தையும் இந்த அம்மாட்ட சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு